ஹலோ ஆல்மீஸ், இது வந்து ஈஸிலி ப்ரோக்கனோட பார்ட் 7. சரி, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். டேஹோங்கும் ஜங்குக்கும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கும்போது வந்து டேஹோங் கண்ணிலேருந்து தண்ணி வருது. ஆனால் ஜங்குக்கு வந்து அவனை முறைச்சிட்டே பார்த்துட்ருக்கான். அப்போ பார்த்தா கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. பின்னாடியிலேருந்து மிஸ்டர் பார்க்குன்னு சொல்லி கூப்பிட்டோடனே டேஹோங் உடனே திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்தோன்னே ஜங்குக்கு வந்து ரொம்ப கோபமாகறான். இவங்க 2 பேர் கல்யாணம் கூட பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி நினச்சோடனே அங்கே கூப்பிட்டவன் வந்து சொல்கிறான், உங்களை வந்து உள்ள யொன்ஜன் வந்து கூப்பிட்றான் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே சரி நான் வரேன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ஜங்குக்கை பார்த்துட்டு டேஹும் வந்து போகிறான். அப்படி விடாமல் ஜங்குக்கு வந்து அவன் கையை பிடிச்சிடுறான். ஜங்குக் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி டேயும் வந்து கேட்கணுன்னு டேயும் சொல்கிறது ஒன்றுமே கேட்காம ஜங்குக் வந்து டேயும் வந்து இழுத்துட்டு போகிறான். ஜங்குக் கையை விடுன்னு சொல்லிட்டு டேயும் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் கேட்காம யாரும் இல்லாத ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து போய் நிற்கிறாங்க 2 பேரும். அப்போ வந்து டேயும் வந்து போகிறோன்னே ஜங்குக் வந்து 2 கையும் சைடில் வச்சு டேயும் வந்து லாக் பண்ணிடுறான். லாக் பண்ணோடனே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே ஜங்குக் வந்து அப்படியே முறைச்சி பார்க்குறான். வெளியே விடு ஜங்குக், நான் என்னோடய பொண்ணு வந்துடுவேன் இப்போன்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். உனக்கு பொண்ணு கூட இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே டேஹுங் வந்து ஜங்குக்கை அப்படியே பார்க்குறான். பார்த்தோடனே எப்படி நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இப்போ ஒரு பொண்ணு கூட வந்துருச்சு, ஆனால் நான் இன்னும் அப்படியே தான் இருக்கேன். நீ மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்கலாம், நான் தினமும் வழியில் துடிச்சிட்ருக்கேன், நீ மட்டும் சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். என் வாழ்க்கையே நாசமாக ஆக்கிட்டு நீ மட்டும் சந்தோஷமாக எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கத்துனோம். நீ எப்படி சந்தோஷமாக இருக்கலாம், என் வாழ்க்கையை நாசம் பண்ணிவிட்டு நீ எப்படி சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கத்துனோடனே அவங்க வந்து கீழே பார்த்து அழுதுகிட்டே இருக்கான். அந்த பொண்ணாச்சும் ஜிமினோட பொண்ணா இல்லை வேறு யாராச்சோட பொண்ணா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கேட்குறான். ஜிமினுக்கு தெரியுமா இது அவனோட குழந்தை இல்லை வேறு யாரோட குழந்தைன்னு அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து ரொம்ப பேசுகிறான். சொன்னோடனே டேங் வந்து அவனை பார்த்தோன்னே ஷட்டப் ஜங்குக் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கும் முறைச்சி பார்க்குறான். உண்மையை சொன்னோடனே என்ன உனக்கு கோவம் வருதா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். ஜிமினுக்கு தெரியுமா இது அவனோட குழந்தை இல்லைன்னு, உன்னோட பொண்ணுக்கு தெரியுமா அவனோட அப்பா வேறு யாருன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து அவனை அறையிறான். அந்தோடனே ஜங்குக் வந்து கோவமாக பார்க்குறான். நீ வாயை மூடு நீ அப்படின்னு சொல்லி டேங் சொல்கிறான். உனக்கு இப்போ ஒரு ரைட்ஸும் இல்லை என்னையை பற்றியோ என் பொண்ணை பற்றியோ என்னோடய ஹஸ்பண்டை பற்றியோ பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் வந்து அப்படி முறைச்சே பார்த்துட்டே இருக்கான். நான் உன்னை சீட் பண்ணதாகவே வச்சுக்கோ, ஆனால் ஜிமின் வந்து உன்னை மாதிரி இல்லை, அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து கையை முறுக்கிட்டு அப்படி முறைச்சே பார்க்குறான். உன்னோட லிமிட்டில் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து அங்கேருந்து போகிறான். பார்த்தா அவன் கேஃபேக்குள்ளே நுழைஞ்சோடனே யொன்ஜன் வந்து பார்க்குறான். பார்த்து என்ன இங்கே நல்லா தானே இருக்கீங்க, என்னாச்சு ஏன் அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து வீட்டுக்கு போகிறேன், நீ வந்து ஹோபி ஹூம்கிட்ட சொல்லிடு இது ஹேயுனை வந்து பார்த்துக்க சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து அங்கேருந்து போயிடுறான். இந்த பக்கம் ஜங்குக்கு வந்து அப்படி நின்றுட்டுருக்கும்போது அவன் எப்படி என்னை ஸ்லாப் பண்ண போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கோவமாக வந்து கேஃபேக்குள்ளே வரான். கேஃபேக்குள்ளே வந்து கிம்டேங் அப்படின்னு சொல்லி கத்துனோடனே அங்கேருந்து ஒர்க்கர் வந்து என்னாச்சு சார், யார் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே டேங் எங்கே கிம்டேங் எங்கே அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே அவங்க வந்து இல்லை அவர் இன்னைக்கு டக்குன்னே போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து கோவமாக அங்கேருந்து வெளில போய் ஒரு பெஞ்சில் போய் உட்காரான். ஹேனும் ஹொசக்கும் வந்து கேஃபேக்கு வராங்க. வந்தோடனே ஹேன் வந்து டேங்கை தான் தேடினோடனே அவங்க இல்லை வீட்டுக்கு போயிட்டாங்க, உங்களை பார்த்துக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஹோசக்கிட்ட வந்து யொன்ஜன் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஹோசக்கும் இவனுக்கு வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து உட்கார வைக்கிறான். நான் கொஞ்சம் நேரம் வெளில போய் விளாண்டுட்டு வருவா அப்படின்னு சொல்லி ஹேன் வந்து கேட்குறான். கேட்டோடனே ஹோசோக்கும் சரி இங்கே விளையாடணும், ரொம்ப தூரம் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு ஹேவனும் போய் விளையாட போகிறா. ஹேன் வந்து வெளில வந்து அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறா. பார்த்தா அவங்க வந்து ஜங்குக் தெரியுது. ஜங்குக் தெரிஞ்சோடனே அவள் ஓடி போய் ஜங்குக் கிட்ட போய் நிற்கிறா. நின்று ஹாய் பண்ணி அப்படின்னு சொல்கிறா. சொன்னோடனே ஜங்குக்கும் ஹேனை பார்க்குறான். ஹேனை பார்த்தோன்னே அவன் வந்து ஸ்மைல் பண்ணுறான்.
ஸ்மைல் பண்ணிவிட்டு ஹே எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கேட்குறான். ஹேன்னு வந்து சோகமாக ஜங்குக்கை பார்க்குறா. பார்த்தா அவள் கன்னத்தில் வந்து கை வைக்கிறா. வச்சு யாராச்சும் நீங்கள் அடித்தாங்களா, உன் கண்ணும் ஏன் சிவப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹேங் வந்து கேட்குறா. கேட்டோடனே ஜங்குக்கு வந்து என்னை யாராச்சும் அடிக்க முடியுமா, இங்கே பாரு என்னோடய மசில்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பைசப் வந்து காட்டுறான். காட்டோடனே ஹேனும் ஆமாலன்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து பேசுகிறாங்க. கொஞ்ச நேரம் 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா ஜங்குக்கு வந்து கால் வந்துடுது. கால் வந்தோடனே ஹேன்ட்டு வந்து நான் போகணும், இப்போ நீ போய் உன் ஃப்ரெண்ட்ஸு கூட விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். சொன்னோடனே ஹேனும் பாயின்னு சொல்லிட்டு பேரா விளையாட ஜங்குக்கும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இந்த நேரம் கழித்து ஜிமினும் ஹேயும் வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தால் டேயும் வந்து டின்னர்லாம் எடுத்து டேபிளில் வச்சிட்ருக்கான். வச்சிட்ருக்கும் போது ஹேயின் வந்து ஓடி போய் டேயுங்க வந்து ஹக் பண்ணுறான். நீங்கள் ஏன் கேஃபேலேருந்து டக்குன்னு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி ஹேன் வந்து கேட்குறா. கேட்டவுடனே டேயுங்க வந்து அப்பா கொஞ்சம் தலைவலியாக இருந்துச்சு அதனால தான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஹேனும் சரி எனக்கு ஹோசக்கு அங்கிள் 2 கேக் தந்தா தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹேன் வந்து சொல்கிறான். சொன்னோடனே நீ சாப்பிட்டே அது போதும் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். ஜிமின் வந்து டேங்க பார்க்குறான். பார்த்துட்டு நீ என்ன அழுதையா, உன் கண்ணெல்லாம் ஏன் ரெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். டேங் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தூங்கலை அதனால தான் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜிமினும் சரின்னு சொல்லி விட்டுறான். உனக்கு எதனால் நீ என்கிட்ட சொல்லு, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே சொல்லிவிட்டு ஜிமின் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆக கிளம்பிடுறான். ஜிமின் போனோடனே டேங் வந்து நினைக்கிறான் நம்ம ஜிமின்கிட்ட சொல்லிடுவோமா அப்படின்னு சொல்லி, என்ன பண்ணுறதுனே தெரிலையா அப்படின்னு சொல்லிட்டு சேரில் உட்காரான். இல்லை ஜிமின்கிட்ட சொன்னால் ஜிமின் வந்து வருத்தப்படுவான். ஜங்குக்கு வந்து உண்மையே தெரியக்கூடாது ஹேன் வந்து அவனோட பொண்ணுன்னு. அவன் தெரிஞ்சால் ஹேனை என்கிட்டருந்து பிடிச்சிக்குவான். ஆனால் ஹேனும் இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி டேங் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கான். நம்ம ஜங்குக்கு மீட் பண்ணக்கூடாது, இனிமேல் அவனை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணால் அதுதான் நமக்கு சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து உட்காந்துருக்கான். 2-3 நாள் இப்படியே போகுது. டேங்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கா. அதுக்கடுத்து ஜங்குக்கை பார்க்கவே இல்லைன்னு சொல்லி ஒரு காஃபி டெலிவர் பண்ணணும், நீ போய் டெலிவர் பண்ணிட்டு இருந்துறியா அப்படின்னு சொல்லி ஹோசக் வந்து கேட்குறான். கேட்டோடனே நான் ஏன் அங்கே தான் என்ஜோ நான் போக சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஹோசக் வந்து இல்லை அவங்க உடனே தான் கேட்டாங்க, நீ முன்னாடியே அவங்களுக்கு டெலிவர் பண்ணியிருக்கியா, உடனே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் நீனே கொண்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஹோசக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஓ அப்படியா சரின்னு சொல்லிட்டு டேங்கும் காஃபியை வாங்கிட்டு அந்த அட்ரஸை வாங்கிட்டு போகிறான். அங்கே போய் ஆஃபீஸில் நின்று காஃபி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே அங்கே இருக்க செக்யூரிட்டி வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, சார் உங்கள் காஃபி வந்திருக்கு அப்படின்னு சொன்னோடனே அங்கேருந்து சொல்கிறாங்க என்னோடய கேபினுக்கு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேங்கும் சாரோட கேபினுக்கு போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேங்கும் சரின்னு சொல்லி காஃபி எடுத்துகிட்டு போகிறான். அங்கே போய் நாக் பண்ணுறான். அங்கேருந்து கம்மின்னு சொல்லி வாய்ஸ் வருது. வாய்ஸ் வந்தோடனே டேங் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளக்குள்ளே போகிறான். சார் உங்கள் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு வரான். அங்கே பார்த்தா ஜங்கு உட்காந்துருக்கோன்னே டேங் வந்து அப்படி ஷாக் ஆகி நிற்கிறான். ஜங்குக்கு பார்த்தோன்னே டேங் வந்து உடனே அங்கேருந்து பார்க்குறான். பார்த்தோடனே ஜங்குக்கு வந்து ஓடி வந்து கதவை வந்து லாக் பண்ணிடுறான். எதுக்கு ரொம்ப அவசரப்படுறீங்க மிஸ்டர் பார்க் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து அவனை முறைச்சே பார்க்குறான். என்ன அவசரம், நான் காஃபி குடிச்சிக்கிறேனே அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து டேங் கையிலேருந்து காஃபியை வாங்குகிறான். காஃபியை வாங்கிட்டு ஒரு சிப் பண்ணுறான். சிப் பண்ணிவிட்டு ஏன் காஃபி நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து அப்படி முறைச்சே பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கு முதல்ல கதவை தர, நான் இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து கதவை ஓப்பன் பண்ணுறதுக்காண்டி ட்ரை பண்ணுறான். பார்த்தா முடியலை. உடனே ஜங்குக்கு வந்து அவங்க கையை பிடிச்சி அப்படி இழுக்கிறான். இழுத்தோடனே என்னை விடு, நான் இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லி டேங் வந்து கத்துறான். நீ என்ன நினச்ச, நீ விடுன்னு சொன்னேன்னா நான் உன்னை என்ன விட்டுருவேனா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கேட்குறான். கேட்டோடனே டேங் வந்து அழுகையாக வருது. அவன் அழுக ஆரம்பித்தோடனே ஜங்குக்கு வந்து கோவத்தில் ஏன் எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்க, அந்த கண்ணீரை ஃபஸ்ட்டு எனக்கு, உன்னோட கண்ணீரை பற்றி எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். ஜங்குக் ப்ளீஸ் என்னை விட்டுரு, நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன், என்னை ப்ளீஸ் விட்டுரு அப்படின்னு சொல்லி, நான் உன் கண்ணு முன்னாடியே இனிமேல் வரமாட்டேன், என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். நீ என் கூட ஒரு நைட் இருக்கணும், அதுக்கடுத்து நான் உன்னை விட்டுருவேன்,
நான் உன்னை எப்போயுமே தொல்லையே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேவிங் வந்து அவனை ஷாக் ஆகி பார்க்குறான். நீ என்ன சொல்கிறன்னு உனக்கு தெரியுதா, நான் கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி டேவிங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து அப்போ உனக்கு தெரியலையா 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்னோடய பாய் ஃப்ரெண்ட் இருந்தாலும் நீ ஜிமின் கூட இருந்தேல அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கத்துறான். ரொம்ப நல்லவே மாதிரி நடிக்காத டேவிங் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். டேவிங் வந்து அடிக்கிறக்காண்டி கையை வந்து ஓங்குறான். உடனே ஜங்குக்கு வந்து அவனோட கையை பிடிச்சிடுவான். நீ என்ன நினச்ச, நீ எப்போ வேணாலும் என்னை அடிச்சுக்கலன்னா நான் உன்னை விட்டுருவேனா அப்படின்னு சொல்லி டேவிங் கையை வந்து பின்னாடி வச்சு முறுக்குறான் ஜங்குக். ப்ளீஸ் ஜங்குக் என்னை விட்டுரு, நான் இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லி டேவிங் வந்து அழுகிறான். அழுதவுடனே ஜங்குக் வந்து கேட்கவே மாட்டான். நான் சொன்னது நீ செஞ்சால் நான் உன்னை விட்டுருவேன், இல்லைன்னா நான் உன்னை தொல்லை பண்ணிகிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். ஜங்குக் வந்து டேவிங்கை கிஸ் பண்ணுறதுக்காண்டி பக்கத்தில் வரான். பக்கத்தில் வரும்போதே டேவிங் வந்து அவனை நெத்தியால் பம்ப் பண்ணி தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டோடனே ஜங்குக் வந்து கொஞ்சம் பின்னாடி போய் நிற்கிறான். அப்போ வந்து டேவிங் வந்து ஏன்னு சொல்லி கத்துறான். கத்துனோடனே ஜங்குக் வந்து அவனை பார்க்குறான். ஏன்னு சொல்லி டேவிங் வந்து கத்துறான். 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ தந்த வழியெல்லாம் போதாதா, ஏன் இப்பயும் போட்டு என்னை இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி டேவிங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே உனக்கு வலியா அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து கேட்குறான். கேட்டவுடனே டேவிங் முன்னாடி வந்து உட்காடுறான். உட்காந்து நீ எனக்கு தந்த வழியை விடவா நான் உனக்கு தரேன், நான் என்ன பண்ணேன் உனக்கு, நான் என்ன கெடுதல் பண்ணேன் உனக்கு, நான் உன்னை லவ் தானே பண்ணேன், அதுதான் பெரிய பாவம் அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். டேவிங் வந்து அழுக ஆரம்பிக்கிறான். அழுகணுன்னே ஃபஸ்ட்டு இந்த அழுகையை நிப்பாட்டு, நீ எனக்கு தந்த வழியோட இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நான் என்ன தான் பண்ணேன், நான் வெறும் உன்னை லவ் தான் பண்ணேன், நான் எவ்வளோ லவ் பண்ணேன் உன்னை, உனக்கு எப்படி மனசு இருந்துச்சு என்னை ஏமாத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து கேட்குறான். உனக்கு என்ன, நீ நல்லா சந்தோஷமாக தான் இருக்க, உன் புருஷன் உன்னோட பொண்ணுன்னு, ஆனால் நீ எனக்கு என்ன கிடச்சிச்சு, நீ ஒன்று சீட்டர், உன்னை போல் ஒரு சீட்டர் வந்து என்னோடய லைஃபே ரூன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கத்துறான். கத்தோடனே டேவிங் வந்து நான் சீட் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்கிறான்னு. சொன்னோடனே ஜங்குக்கு வந்து அவனே பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு இருக்கும்போது பொய் சொல்லாத, நான் என் கண்ணால் பார்த்தேன், எப்படி உனக்கு இப்படி சொல்ல மனசு வருது அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். இல்லை நான் சீட் பண்ணல, நீ அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி நான் சொல்கிறத கேட்டிருந்தேன்னா உனக்கே எல்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி டேவிங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே நான் என்ன உன்னை கேட்கணும், திருப்பி ஒரு பொய்யை வா அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேவிங் வந்து நீ ஒரு வாட்டி என்னோட பேச்சை கேட்டிருந்தேன்னா இப்போ வந்து எல்லாமே மாறியிருக்கும் அப்படின்னு சொல்லி டேவிங் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. என்ன மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து கத்துறான். கத்துனோடனே டேவிங் வந்து ஜங்குக் வந்து பார்க்குறான். பார்த்தோடனே ஜங்குக் வந்து சொல்லு என்ன மாதிரி இருக்கும், நீ என் பின்னாடியே சீட் பண்ணிகிட்டே இருப்பேன், நான் ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே இருந்திருக்கணுமா அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேவிங் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறான். இல்லை ஜங்குக் அப்படி இல்லைன்னு சொல்லி டேவிங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே இல்லையா, அப்போ நீ சீட் பண்ணலையா, அப்புறம் எப்படி உனக்கு வந்து குழந்தை வந்துச்சு, எதுக்கு நீ அவன் கூட மேரேஜ் பண்ண அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து கேட்குறான். கேட்டோடனே டேவிங் வந்து கீழே பார்த்துட்டே உட்காந்துருக்கான். இப்போ என்ன ஆச்சு, இப்போ பேசு அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து கத்துறான். கத்துனோடனே டேவிங் வந்து பயந்து ஒரு நிமிஷம் பின்னாடி போகிறான். இன்னும் இப்போ என்ன உனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து கேட்குறான். கேட்டோடனே டேவிங் வந்து பார்க்குறான் ஜங்குக்கை. டேவிங்கோட முகத்தை அழுகிற முகத்தை பார்த்தோன்னே ஜங்குக் வந்து லைட்டாக ஹர்ட் ஆகுது. ஹர்ட் ஆனோடனே ஜங்குக் வந்து கோவமாக ஃபஸ்ட்டு நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேவிங் வந்து எந்திரிக்காமல் அப்படியே உட்காந்துருக்கான். நீங்கள் ஃபஸ்ட்டு கிளம்பு, அதுக்கு இல்லைன்னா நான் ஏதாச்சும் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கத்துறான். கத்துனோடனே டேவிங்கும் எந்திரிச்சிங்க அங்கேருந்து போயிடுறான். டேவிங் போனோடனே ஜங்குக்கு வந்து அங்கே இருக்க பொருளெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறா. ஏன் நான் இன்னும் ஹர்ட் ஆகுறேன், அவன் அழுகிறத பார்த்தா ஏன் இன்னும் என் ஃபீலிங்ஸ் போய் தொலை மாட்டேது அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கோவத்தில் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறான். டேவிங் வந்து வெளியில் அழுதுகிட்டே போயிட்டுருக்கும்போது ஹோசோக்கு வந்து மெசேஜ் பண்ணிடுறான், நான் கேஃபேக்கு வர மாட்டேன்னு, தலைவலிக்குதுன்னு சொல்லிடுறான். உடனே ஹோசோக்கும் சரின்னு சொல்லி விட்டோடனே நான் வந்து இதை ஜிமின்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்து போகிறான். இன்றைக்கி பார்த்தா ஜிமினுக்கு வந்து லீவு தான், வீட்டில் தான் இருக்கான். ஜிமினும் இவங்கியும் வந்து கேம் விளையாண்டுட்ருக்காங்க. அப்போ இவங்க வந்து சொல்கிறான், ஜிமின் நீ டேவிங்கிட்ட வந்து நீ லவ் பண்ணுறது சொல்லிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து இல்லை நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கேட்குறான். ஆனால் நீ அவனை வந்து 5 வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்க, நீ அவன்கிட்ட சொன்னால் தானே அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சொல்கிறான்.
உடனே ஜிமின் வந்து இல்லை நான் அவனை அன்கம்ஃபர்டபுள் ஆக்க விரும்பலை அப்படின்னு சொல்கிறான்னு சொன்னோடனே இங்கே வந்து நீ முன்னாடி வந்து சொல்லாமல் இருந்தால் அதுக்கு வந்து ரீசன் இருந்துச்சு. இப்போ வந்து நீங்கள் 2 பேரும் வந்து ஹஸ்பண்ட்ஸு நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து இல்லை நான் வந்து அதுக்காண்டி வந்து நான் அவனை மேரேஜ் பண்ணல, நான் இப்போயே ஹாப்பியாக தான் இருக்கேன், ஹேன்னு இருக்கா டேயும் இருக்கா அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்கிறான். அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருந்தாலே எனக்கு போதும் அது அப்படின்னு சொல்கிறான். சொன்னோன்னே இவங்க வந்து உனக்கு வந்து அவனோட லவ் வேணாமா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எனக்கெல்லாம் இதெல்லாம் வேணாண்ணா, எனக்கும் தான் அவன் கையை பிடிக்கணும், அவனை கிஸ் பண்ணணும், எல்லாம் எனக்கும் தொட தான் செய்யும். ஆனால் எனக்கு இதெல்லாம் வேணாம், டேயும் ஹேனும் ஹாப்பியாக இருந்தால் அதுவே எனக்கு போதும் அப்படின்னு ஜிமின் வந்து சொல்கிறான். இங்கே பேசுகிறத வந்து டேங் வந்து வெளில நின்று எல்லாத்தையும் கேட்டுட்டு டேயும் வந்து அழுதுட்டு நிற்கிறான். அப்படியே அவன் ரூமுக்கு போகிறான். ஜிமினும் என்னை லவ் பண்ணுறானா அப்படின்னு சொல்லி இப்படி ஷாக்காகி அப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்கான். நீ ஏன் எல்லாத்துக்கும் பெயினே தர அப்படின்னு சொல்லி டேயும் வந்து அழுகிறான். இனிமேல் வந்து ஜிமின் வந்து ஹர்ட் ஆகக்கூடாது, அவனுக்கு என்ன தேவையோ அதை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி டேயும் வந்து சொல்கிறான். இனிமேல் என்னால் ஜிமின் வந்து கஷ்டப்படக்கூடாது, நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டேயும் வந்து சொல்லிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறான்.